தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய பொள்ளாச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் சொன்னது உண்மை என சபாநாயகர் தீர்ப்பு. 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என முதலமைச்சர் கூறியதே சரியென தீர்ப்பு வழங்கினார் சபாநாயகர். ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு, அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். நடப்பாண்டின் முதல் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நிறைவு. தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. முடிக்கூடப்படுகிறது. ஏற்போராம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கான புதிய சட்ட திருத்தம் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தாக்கல் செய்த புதிய சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இனி எந்த காலத்திலும் யாரும் கனவிலே கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட திருத்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இதை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடி பிரிவு வாரியாக 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர் நியமிப்பதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். அமைச்சர் ஐ பெரியசாமி கொண்டு வந்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேறியது. எந்த விதமான இந்த அடிப்படை சட்டத்தில் எதுவும் இல்லை. தற்காலிகம். எப்பொழுதும் தேர்தல் நடத்த இந்த அரசு தயாராக இருக்கிறது. எனவே இந்த திருத்த சட்டத்தை, தனி அலுவலர் நியமன சட்டத்தை இந்த அவையில் நிறைவேற்றி தர திட்டமிட்டு தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் மரபை மீறுகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. 3 ஆண்டு காலமாக அபத்தமான குறையை எல்லாம் கூறி உரையை வாசிக்காமல் விதிகளை ஆளுநர் மீறியுள்ளதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில்தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறையாக திமுக ஆட்சியை பிடித்திருக்கிறது. 2026இல் 7வது முறையும் ஆட்சியை பிடித்து விடியல் ஆட்சி அமையும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. நிச்சயமா சொல்றேன், 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றங்காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப் போகுது. தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள். சட்டப்பேரவையில் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். திமுக ஆட்சி அமைந்த போதே திராவிட மாடல் என சொன்னேன். ஆனால் திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு வயிறு எரிகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன். திராவிட மாடல் சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது. அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க.
தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். ஆளுநரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் அதிமுகவிற்கு இல்லை. அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிய தார்மீக உரிமை இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன். கருப்பு சட்டை போட்டு அது உங்க உரிமை, அதில் நான் தலையிட விரும்பல. என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பது என்னுடைய கேள்வி. இந்தியாவில் பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பணவீக்கம் குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் GDP 5.4 தற்பொழுது 9.21 உயர்ந்துள்ளது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெருமிதம். பதிவு செஞ்சதுக்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கு. இந்தியா முழுமைக்கான பணவீக்கம் அதிகமாகியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. இதுதான் திராவிட மாடலின் சாதனை. தான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டம் நிறைவேறாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசின் சுரங்க திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக துரோகம் இழைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியா சொல்லியிருக்கேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க 7 சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். மாவட்டம் தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் குழு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். வரும் ஆண்டில் 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மூன்றாவது அறிவிப்பு, பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும். ₹3,750 கோடி சாலைகள் விரிவாக்கம், புதிய சாலைகள் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. புதிய சாலைகள் அமைத்திடவும், பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் ₹3,750 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன். அடுத்த 2 ஆண்டுகளில் 1,00,000 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் விரைவில் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். வழிகாட்டுதல்கள், விதிமுறைகள் இன்னும் வெளியாகவில்லை என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசுக்கு அதிமுக மகளிர் அணி கண்டனம். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே அதிமுக மகளிர் அணியினர் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளராக கொள்கை பரப்பு இணை செயலாளர் சந்திரகுமார் அறிவிப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தற்பொழுது தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் என விஜய் விமர்சனம். நீட் ரத்து ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை திமுக ஏமாற்றியுள்ளதாகவும் விமர்சனம். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை. நீட் விவகாரத்தில் திமுக அரசை கடுமையாக சாடி தவிக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே எனும் வரிகள் தமிழக ஆட்சியாளர்களுக்கு பொருத்தம். எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி திமுக அரசை விமர்சித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். நீட் தேர்வு ரத்து என்பது மத்திய அரசு நிறைவேற்றும் சட்டத்தின் அடிப்படையிலானது. சினிமா பஞ்ச் டயலாக் இல்லை. வாக்களித்த மக்களை திமுக ஏமாற்றுகிறது என்ற விஜயன் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. எது பொய், எது உண்மை, எந்த இயக்கம் சொன்னதை செய்யும், எந்த இயக்கம் சொல்லாததையும் செய்யும் என்பதை மக்கள் அறிவார்கள். மக்கள் அந்த முடிவை எடுப்பார்கள். ஏதோ போகிறவர்கள் சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் 70 வழக்குகள் பதிவு. பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பெரியாரிய அமைப்புகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. தந்தை பெரியாரை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. பெரியாரின் புகழ் வெளிச்சத்தை அவதூறால் மறைக்க முடியாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. விடிய விடிய நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் நியமனம். 2வது நாளாக இன்றும் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தீவிரம். மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைத்ததற்கு திருமாவளவன் மற்றும் சீமானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு என்னை வம்பில் இழுத்து விடாதீர்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஆனா சீமான் கட்சிக்கு அவங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 240 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 7,315 ரூபாய்க்கும் 1 சவரன் 58,520 ரூபாய்க்கும் விற்பனை. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் விமான கட்டணங்கள் பன்மடங்கு அதிகரிப்பு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். சங்கு வளையல்கள், பெரிய கண்ணாடி, மணி உள்ளிட்டவை கண்டெடுப்பு. சங்கரன் கோவிலில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பயணிகள் நிழற்குடைக்குள் அரசு பேருந்து புகுந்ததால் பரபரப்பு. பேருந்தில் பயணிகள் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் ஆட்டு சந்தையில் 1.5 கோடிக்கு விற்பனையான ஆடுகள். போதிய அளவு வியாபாரிகள் வராததால் விற்பனை மந்தமாக நடைபெற்றதாக தகவல்.